மாமல்லபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை ஓய்ந்த நிலையில் பலத்த காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் அங்கிருக்கக்கூடிய சூழல் தொடர்பான விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் சூரியராஜனும் இணைந்திருக்கிறார். சூரியராஜன், நேற்றிருந்தே மாமல்லபுரம் பகுதிகளில் பலத்த காற்று வீசி வந்த சூழலை நம்ம பார்க்கிறோம். புயல் கரையை கடந்திருக்கக்கூடிய நிலையில மாமல்லபுரம் கடற்கரையில தற்போதைய நிலை எப்படி இருக்கு? அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் வேகம் மற்ற தட்பவெப்ப சூழலுடைய நிலை எப்படி இருக்கு? கண்டிப்பாக. அதாவது வங்கக்கடலில் உருவான இந்த தாழ்வு மண்டலம் கடந்த ஒரு வாரத்திற்கு பிறகு புயலாக வலுப்பெற்றது. இந்த புயலானது இந்த பெஞ்சல் புயல் பொறுத்தவரை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே தான் கரையை கடக்கும் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு 11:30 மணிக்கு புதுச்சேரி பகுதியில் இந்த புயலானது கரையை கடந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 5 நாட்களாக மீனவர்கள் யாரும் கரைக்கு செல்லாமல் இருந்தாங்க. 6வது நாளாக மீண்டும் இன்றைய தினத்தில் கூட மீனவர்கள் யாரும் கரைக்கு செல்லாமல் படகுகள் கரைக்கு கடற்கரை பகுதியில் நிறுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை பார்த்தோன்னா நேற்று காலை முதலே மின்சாரமும் துண்டிக்கப்பட்டு தற்போது வரை மின் விநியோகம் என்பது வழங்கப்படாமல் இருக்கு. மாமல்லபுரத்தில் நேற்று காலை முதலே இடைவிடாமல் பெய்த மழையானது நேற்று மாலைக்கு பிறகு ஓய்ந்தது. பலத்த சூறாவளி காற்றானது வீசி வந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்று இரவு புயல் கரையை கடந்த நிலையில் இந்த சூறாவளி காற்றானது தற்போது ஓய்ந்து லேசான அந்த காற்றான வீசி வருகிறது. இங்கே நம்முடைய மீனவர்கள் இருக்காங்க, பேசுவோம். சார், இங்கே மாமல்லபுரம் பகுதியில் காற்று எப்படி இருக்குது, மழை எப்படி சார் நிலவரம்? நேற்று இரவு பொறுத்த வரைக்கும் நல்ல வேகமான காற்று மற்றும் மின்சாரம் இல்லாமல் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய படகுகள் அலையின் வேகத்தால் சுவரின் மீது பட்டு நிறைய படகுகள் சேதாரம், நிறைய மீனவர்களுக்கான வலைங்களும் காணோம். எங்கே அடித்து செல்லப்பட்டதுன்னு தெரியலை. மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதால் மக்கள் யாரும் சரியாக தூங்கவில்லை. அதுவும் இல்லாமல் விட்டு வர மழை பெஞ்சதுனால மக்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க. சார், இப்போ ஒரு வாரமாக உருவான அந்த புயல் நேற்று இரவு புதுச்சேரியில் கரையை கடந்திருக்கு. மாமல்லபுரத்தில் இப்போ என்ன சார் நிலைமை? காற்று எப்படி இருக்கு, மழை எப்படி இருக்கு? காற்று பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாக இருந்தது. வெளியே கூட வர அளவுக்கு ஆலை தள்ளுற அளவுக்கு வேகமாக காற்று இருந்தது. மழையும் கூட சேர்ந்ததுனால அன்றாட வாழ்க்கைக்கான அந்த ரெகுலராக வாழ்கிற வாழ்க்கை பாதிக்கப்படுது. போட்லாம் பார்த்தீங்கன்னா ஒஞ்சி போச்சு நிறைய. சார், இப்போ மாமல்லபுரத்தில் நேற்று சூறாவளி காற்று பலத்த மழை இருந்துச்சு. புதுச்சேரியில் கரையை கடந்த புயலானது இப்போ மாமல்லபுரத்தில் என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது? காற்றுடைய வேகம் எப்படி சார் இருக்குங்க? காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது சார். நேற்றே பவர் கட் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஆனால் நிறைய இடம் மழைலாம் விழுந்திருக்கும் போல். ஆனால் இருந்தாலும் அது பார்த்துட்டு தான் இபி கொடுப்பாங்க சார். கரண்ட்டு நேற்று மார்னிங் கட்டாச்சு சார். அப்புறம் மதியானம் கட்டாச்சு. அப்புறம் இது வரைக்கும் வரல கரண்ட் சரி செஞ்சு தான் இபியில் கேட்டதுக்கு சரி பண்ணிவிட்டு உடனே பண்ணி தரேன்னு சொன்னாங்க சார். மக்களோட இயல்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இதனால். அதாவது புதுச்சேரியில் பொறுத்தவரை நேற்று இரவு 11:30 மணிக்கு இந்த புயல் கரையை கடந்தாலும் கூட மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை நேற்று துண்டிக்கப்பட்ட இந்த மின்சாரமானது தற்போது வரை விநியோகப்படியாமல் இருக்கப்பதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 நாட்களாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாதன் காரணமாக மீனவர்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு சொல்கிறாங்க. எனவே மாவட்ட நிர்வாகம் சரி, தமிழக அரசு சரி, மீனவர்கள் வழக்கம் போல் மீன் பிடிக்க செல்ல வேண்டும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த புயல் கரையை கடக்கும் என்ற எதிர்பார்த்த நிலை நேற்று இரவு தான் புதுச்சேரியில் புயல் கரையை கடந்திருக்கு. எனவே புயல் கரையை கடந்தது தொடர்பாக இருந்தாலும் கூட மாமல்லபுரம் பகுதியில் இந்த காற்றானது வேகம் தற்போது ஒரு குறையாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையானது இந்த பகுதியில் நிலவி வருகின்றது. நிச்சயமாக தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.